உலகின் முதல் சிறுதுளை மூலமாக அறுவை சிகிச்சைகளை செய்து சாதனை படைத்த கோவை ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலுவுக்கு ஜப்பான் நாட்டில் கௌரவ விருது வழங்கி பாராட்டு விழா. ஜப்பான் நாட்டின் ஒசாகா பகுதியில் கடந்த 23ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 78வது ஜார்ஜ் ஆண்டு அறிவியல் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் நுண்துளை ஊடுருவல் அறுவை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் கோவை ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலுவுக்கு 78வது அறிவியல் மாநாட்டின் வெளிநாட்டு கௌரவ உறுப்பினர் எனும் பதவி வழங்கியும் விருதுகள் வழங்கியும் பாராட்டு விழா நடைபெற்றது. அவ்வாறு விருது பெற்ற மருத்துவர் கோவையில் உள்ள ஜெம் மருத்துவமனை வளாகத்தில் தனது வெற்றி பயணம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் கூறியதாவது: ஜப்பான் நாட்டில் ஆண்டுதோறும் அறிவியல் மாநாடு நடைபெறும். 78வது மாநாடு சமீபத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் நுண்துளை ஊடுருவல் அறுவை சிகிச்சையில் முன்னோடியாக திகழும் தனக்கு மதிப்புமிக்க விருது வழங்கப்பட்டது. இதனை ஜார்ஜ் மாநாட்டின் தலைவர் தகுசி யசுடா வழங்கியதாகவும், நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த உணவு குழாய் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் மத்தியில் சர்வதேச அளவில் தொராசிக் அறுவை சிகிச்சை குறித்தும் குறைந்தபட்ச ஊடுருவும் உணவு குழாய் அறுவை சிகிச்சை குறித்தும் சிறப்புரையாற்றியதாக தெரிவித்தார். உணவு குழாய் புற்றுநோய் என்பது 4வது மிகவும் பொதுவான புற்றுநோயாக எனவும், வாழ்க்கை முறை மாற்றங்கள், உடல் பருமன் மற்றும் இரைப்பை அமில எதிர்ப்பு பாய்வு நோய் காரணமாக இதன் பாதிப்பு ஏற்படுகின்றது என தெரிவித்தார். தற்போது நான் செய்து வரும் அறுவை சிகிச்சை உணவு குழாய் புற்றுநோயாளிகளுக்கு மேம்பட்ட உயிர் வாழ்வு மற்றும் வாழ்க்கை தரத்தை அளிக்கின்ற வகையில் அமைந்துள்ளது என்பதை வெளிப்படுத்தியதாகவும், இதற்காக தனது அறுவை சிகிச்சை முறையை ஏற்றுக்கொண்டு ஜப்பான் தொராசிக் அறுவை சிகிச்சை அங்கீகாரம் தனக்கு வழங்கப்பட்டது. இதற்காக நான் பெருமைப்படுகிறேன் என கூறினார். டாக்டர் பழனிவேலு கேஸ்ட்ரோலஜி மற்றும் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், ஜெம் மருத்துவனுடைய தலைவர். சமீபத்தில் ஜாப்பனீஸ் அசோசியேஷன் ஆஃப் தொராசிக் சர்ஜன்ஸ், அதாவது நெஞ்சக உணவு குழாய் பற்றிய சிறப்பு மருத்துவ அமைப்பு அழைத்து இன்டர்நேஷ்னல் ஹானரி மெம்பர்ஷிப்புங்கிற அவார்டு லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் அவார்டு கொடுத்து பாராட்டியது. இந்த உணவு குழாயினுடைய நவீன கண்டுபிடிப்பு உலக அளவில் பரவியிருந்தாலும் கூட 2000 தொடர்ந்து ஜப்பானில் படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று ஜப்பான் பூராவுமே இன்று என்னுடைய ப்ரோன் ஈசோபெஜெக்டிங்கிற டெக்னிக் தான் பயன்படுத்துகிறார்கள். அந்த வகையில் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த டெக்னிக்கு மிகச்சிறந்த முறை, புற்றுநோயினுடைய தாக்கத்தை முழுமையாக எடுக்கிறது மட்டுமில்லாமல் இது சிறுதுளையை வழியும் பொழுது ஒவ்வொரு நோயாளியுமே சில நாட்களிலேயே குணமடைந்து அவர்கள் அன்றாட வேலை செய்ய முடிவதும், பக்க விளைவுகள் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கள் இதை விரும்பினார்கள். அந்த முறையை ஜப்பானில் பயன்படுத்துறதுனால அவர் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்ற வகையில் சென்ற வாரம் ஜப்பான் சென்று வந்தேன். அவர்கள் மிகவும் பாராட்டு இதாக இருந்தது. ஜப்பான் உலகத்திலேயே உணவு குழாய் இரைப்பை புற்றுநோயில் மிகவும் சிறந்து விளங்குபவர்கள். உலகம் நாடுகளே அவர்களை பார்த்து தான் பொதுவாக ஒரு நவீன உத்திகளை செய்வார்கள். ஆனால் இந்த ஒரு வகையில் சிறுதுளை சிகிச்சை முறையில் நம்மளுடைய சிகிச்சை முறை இன்று உலக நாடுகள் மட்டுமல்லாமல் ஜப்பானிலுமே இந்த டெக்னிக் மிகவும் பிரபலமடைந்திருக்கிறது. எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உணவு குழாய் புற்றுநோய் காமனஸ்ட், அதாவது 4வது அதிகமான புற்றுநோய் என்பதும், அது மிக சிக்கலான ஆப்ரேஷன் என்பதும் எல்லாத்துக்கும் தெரியும். அதை நெஞ்சை திறந்து வயிற்று திறந்து பண்ணும் பொழுது பலர் பக்க விளைவுகளால் இறக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்பட்டது. இந்த சிறுதுளையை விளையும் பொழுது வலி இல்லை, ஒரு சில நாட்களிலேயே குணமடைந்திடலாம், இரத்த சேதம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 10லிருந்து 15 பங்கு பெருசு பண்ணி காமிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால புற்றுநோய் முழுமையாக என்னுடைய சிகிச்சை முறையில் எடுக்கலாம். அதனால புற்றுநோய் வரக்கூடிய அவங்களுடைய வாழ்நாள் கூட நான் கூறுவதோடு வரக்கூடிய வாய்ப்பும் தடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நவீன உத்திகளை மூலம் இந்த அனஸ்டமோட்டிக் லீக், அதாவது தையல் விட்டு பக்க விளைவுகள் ஏற்படுவதும் கூட இப்போ தவிர்க்கப்படுகிறது. அதனால இன்று உணவு குழாய் ஆப்ரேஷன் மிகவும் பாதுகாப்பான ஆப்ரேஷன். சில நாட்களிலே முற்றும் குணமடைந்து அவங்க அன்றாட வேலைகள் செய்ய வாய்ப்பு அதிகமாகிறது. இப்பொழுது நவீன சிகிச்சை முறையெல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ரோபோட்டிக் சர்ஜரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட சேர்ந்து பண்ணும் பொழுது அந்த புற்றுநோய் திசுக்களை துல்லியமாக கண்டறிந்து பூரணமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இதில் மிகவும் நன்றாக இருக்கிறது. அந்த வகையில் பொதுமக்களுக்கு இன்றைய சூழ்நிலையில் இந்த கீஹோல் மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிங்கிறது இது என்னென்ன பெயரில் என்று உலக நாடுகள் எல்லாருமே பயன்படுத்தும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு பொதுமக்களே காரணம். அவர்களுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்காக ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவாம்.